வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். அளவு ப்ளவுஸை போட்டு அப்படியே மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறது. டேப்பே யூஸ் பண்ணாமல் அப்படியே அளவு ப்ளவுஸை போட்டு நம்ம கட் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்து ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் 1.5 இன்ச்சு எடுத்து நான் கீழே மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதில் அளவு ப்ளவுஸ் வந்து நல்லா அயன் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த சுருக்கு எதுவுமே இல்லாமல் நல்லா அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்படி கீழே வந்து போட்டு நம்ம வந்து அகலத்தை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இது டாட்டுக்கு 1 இன்ச்சு 2 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா துணி விடுவோம்ல அது. இப்போ வந்து நான் அடுத்து கழுத்து உயரம் மார்க் பண்ணணும் இல்லையா, நல்லா ஒன்று போல் எடுத்து விட்டுக்கோங்க. இந்த கழுத்து வந்து கரெக்டாக இந்த எட்ஜில் வரணும். எட்ஜில் வர மாதிரிக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ஒன்று போல் நல்லா எடுத்து விட்டாச்சு. எடுத்து விட்டுட்டு அப்படியே இந்த ஆம்கோல் ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு மேலே தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ கழுத்து வந்து அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த கழுத்தோட அகலம் வந்து அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதில் எப்படி இருக்கோ அப்படியே நம்ம இந்த இடத்துல கரெக்டான அளவில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே 1/2 இன்ச்சு நம்ம மேலே ஏற்றி மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து கழுத்து வந்து இது விரிஞ்சிருக்கு, அதை வந்து லைட்டாக அப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு லைட்டாக அந்த மாதிரி இழுத்து வச்சிங்கன்னா ஷோல்டர் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷோல்டர் இங்கே ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்காங்களா, அவங்களுக்குள்ள கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணுறோம். ஆகிட்டு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிடுறோம். ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம இந்த நெக்கு வச்சு மார்க் பண்ணியிருக்காங்க, அந்த நெக்கில் வந்து கரெக்டான அளவில் மார்க் பண்ணிக்கிறோம். நெக்கில் வந்து கரெக்டான அளவு நம்ம மார்க் பண்ணியாச்சு. அப்படியே தையலுக்கு நம்ம இங்கிட்டு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக அந்த உயரம் மார்க் பண்ணணும் இல்லையா, நம்ம உயரம் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இது எல்லாமே நம்ம கழுத்து எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம ஸ்லீவோட ரவுண்ட் மார்க் பண்ணணும் இல்லையா, ஸ்லீவோட ரவுண்ட் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஒரு ஸ்லீவை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த இடத்துலையா இந்த லைட்டாக அந்த ஸ்லீவை மட்டும் இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா எல்லாமே ஒன்று போல் வந்துடும். வரவும் கரெக்டான அளவில் இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே இதை ஒரு விரலால் இதை பிடிச்சிக்கோங்க. இந்த பாட்டை பிடிச்சிட்டு இந்த ஸ்லீவ் இவனுக்குள்ள அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ஸ்லீவ் ரவுண்ட் வருது பார்த்திங்களா, அதை இவனுக்குள்ள ஒரு மார்க் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த ஸ்லீவ் ரவுண்ட் மார்க் போட்டுருங்க. அது மாதிரி இதையும் மார்க் போட்டுருங்க. இப்போ மார்க் போட்டுட்டு அப்படியே இதையும் ஒரு மார்க் போட்டுருங்க. இப்போ மார்க் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அப்படியே ஃப்ரண்ட்டை இந்த ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த இருக்குது அதை வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் போட்டுடலாம். இது அவங்க அளவு ப்ளவுஸில் உள்ளது. ஓகேங்களா. கழுத்து வந்து அகலம் மார்க் பண்ணாமல் விட்டுட்டோம் இல்லையா, அந்த அகலம் வந்து மார்க் பண்ணுறதுக்கு இந்த இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்டை வந்து நல்லா உள்ள தள்ளி விட்டுட்டு ஃப்ரண்ட்டை உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணலாம். கரெக்டாக வச்சுட்டு இப்போ இதில் நம்ம வந்து அப்படியே நம்ம இந்த ரவுண்டு வந்து நம்ம அப்படியே வரைஞ்சிடலாம். ப்ளவுஸில் இருக்க ரவுண்டு அப்படியே வரைஞ்சிடும். கரெக்டான அளவில் வரைஞ்சாச்சு. வரைஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து ஷோல்டர் எல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துடலாம். எடுத்துட்டு இது பூராமே நம்ம கரெக்டான அளவு. இப்போ நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா எல்லா பக்கமும் கொடுக்கணும் இல்லையா, இங்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிடுவோம். இங்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துட்டு இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கலாம். மார்க் போட்டாச்சு. மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி தையலுக்கு மேலே 1/2 இன்ச்சு நம்ம கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. இப்போ மார்க் பண்ணியாச்சு. இது வந்து கரெக்டான அளவு, இது 1/2 இன்ச்சு தையலுக்கு மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இது ஸ்லீவ் ரவுண்டு கரெக்டான அளவு. இப்போ இதை இங்கிட்டு தையலுக்கு 1/2 இன்ச்சு நம்ம இந்த மாதிரி கொடுத்து வரைஞ்சிடலாம். அது மாதிரி கழுத்துக்கும் இந்த மாதிரி நீங்கள் 1/2 இன்ச்சு உங்களுக்கு கழுத்து கொடுப்பீங்கன்னா, அடித்து திருப்பிங்கன்னா 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. இல்லை 1 இன்ச்சு 1/4 இன்ச்சு தான் வைப்பீங்கன்னா 1/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ வரைஞ்சாச்சு. ஓகேங்களா. இப்போ இது வரைஞ்சாச்சு. நம்ம கரெக்டாக இது மார்க் பண்ணியாச்சு எல்லாமே. ஓகேவா. இப்போ நம்ம அது போக நம்ம தையலுக்கு ஒரு 2 இன்ச்சு விட்டுருவோம். இப்போ இதை ஸ்ட்ரைட் பண்ணி இதை இந்த மாதிரி நம்ம கிராஸாக போட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போ வரைஞ்சாச்சு. இப்போ இந்த ஸ்லீவ் நம்ம வரைஞ்சது கரெக்டானு பார்க்கணும். ஓகேங்களா. நான் பாருங்கள், இந்த ஸ்லீவ் அவங்க மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது இந்த கரெக்டாக இந்த 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி நம்ம தையல் போட்டிருக்காங்களே அதை அப்படியே நம்ம வச்சு பார்த்துட்டே வந்துடலாம். கரெக்டாக வருது நமக்கு. ஓகேங்களா. கரெக்டாக மார்க் பண்ணது கரெக்டாக இருக்குது. நம்ம இன்னுக்குள்ள வந்து ஒரு அரைக்காத்து போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணுறது. நம்ம தையல் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் தான் நம்ம கட் பண்ணணும். ஓகேங்களா. கரெக்டான அளவை நம்ம கட் பண்ணிடக்கூடாது. இப்போ கட் பண்ணியாச்சு. இது முடிஞ்சு, பேக் முடிஞ்சு. அது கரெக்டான இடத்துல ஒரு அரைக்காத்து போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ரா எட்ஜஸை பூரா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா. இப்போ கட் பண்ணியாச்சு. நம்ம இது ஹெம்மிங் பண்ண போகிறேன், அதனால் வந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஒரு 1.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டேன். இப்போ அளவு ப்ளவுஸை வந்து அப்படியே நம்ம வச்சு மார்க் பண்ண போகிறோம். நான் இதுக்கு வந்து டேப் எதுவுமே யூஸ் பண்ணலை. அப்படியே அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படியே நான் கட் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணியாச்சு. அப்படியே ப்ளவுஸோட உயரம் மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட உயரமும் இந்த 1.5 இன்ச்சில் கரெக்டாக வச்சு ப்ளவுஸோட உயரமும் மார்க் பண்ணியாச்சு. 1/2 இன்ச்சு மேலே தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. இந்த ஆம்கோல் இது எல்லாமே கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இந்த எல்லாமே ஒன்று போல் கரெக்டாக ஃபஸ்ட்டு வச்சுருங்க. வச்சுட்டு இந்த இருக்குல்ல, இந்த விரலால் லைட்டாக இந்த அடி கிளாத்தை வந்து இப்படி லைட்டாக இழுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். அது வந்து இது வந்து கரெக்டான அளவு. இது நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவ் மார்க் பண்ணணும். ஓகேங்களா. ஸ்லீவ் வந்து இந்த இருக்கு பாருங்கள், லைட்டாக தூக்குனீங்கன்னா அது தையல் தெரியுதா, அந்த இடத்துல அப்படியே நம்ம மார்க் பண்ணிகிட்டே வந்துடலாம். இந்த ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த இதுலேயும் நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த சைடு லைட்டாக எடுத்து விட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இதுதான் வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் உள்ள ஸ்லீவ் ரவுண்டு. ஓகேங்களா. இப்போ 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு மேலே ஏற்றி மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணியாச்சு. ஓகேவா. இவ்வளோதாங்க ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணுறது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னு எனக்கு திருப்பி கேளுங்க. ஓகேங்களா.
இப்போ இதை வந்து நம்ம அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இதை கரெக்டான இடத்துல அரைக்காத்து போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நம்ம குடஞ்சி வெட்டணும் இல்லையா, ஒரு 2 இன்ச்சு கணக்குக்கு இது பண்ணி வச்சுட்டு அதிலேருந்து இந்த மாதிரி பெண்டு கொடுத்து வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு இது மேலே ஒரு அரைக்காத்து போட்டுருங்க. போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ரெட்டையை எடுத்து விட்டுட்டு நம்ம ஸ்லீவ் வந்து குடஞ்சி விட்டப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி வெட்டியாச்சு. இப்போ இதை இன்னுக்குள்ள ஒரு அரைக்காத்து போட்டுக்கலாம். தெரியுதுங்களா? அந்த குடஞ்சி வெட்டினது இந்த மாதிரி தான் நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கணும். அடுத்து பேக் ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். கிராஸ் கட்டிங் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி பேக்கை வச்சு கிராஸ் கட்டிங் தான் போடுறேன். பேக்கை வச்சு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எல்லாத்தையும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே அரைக்கத்து போட்ட இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கேலை வச்சு முதல் ஸ்ட்ரைட்டாக இங்கே நம்ம ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பேக்கை அப்படியே எடுத்துடலாம். ஓகேங்களா? எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இல்லைன்னா மேலே 1/2 இன்ச்சு விட்டுருங்க. 1/2 இன்ச்சு இந்த மாதிரி மேலே தையலுக்கான 1/2 இன்ச்சை நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த கழுத்தோட ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1/2 இன்ச்சு வச்சு கரெக்டாக அப்படியே வச்சு நீங்கள் எவ்வளோ அடிப்பீங்களோ அந்த அளவு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வச்சுட்டேன். இப்போ இதுதான் நமக்கு கரெக்டான அளவு. ஓகேங்களா? இதுதான் கரெக்டான அளவு. மார்க் பண்ணியாச்சு. இந்த கழுத்தை நம்ம வந்து மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ கரெக்டான அளவில் நான் ரவுண்ட் போட்டுட்டேன். அடுத்து வந்து இந்த பட்டி அடிச்சிருக்காங்களா, அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சு வேணும், கீழே ஒரு 1/2 இன்ச்சு வேணும். மொத்தமாக சேர்த்து ஒரு 1 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒரு 1 இன்ச்சு வந்து நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த ஆம்கோல் பக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணணும் இல்லையா? இந்த கரெக்டாக இந்த ஜாயின் பண்ணி இந்த அரைக்காத்து போட்டிருக்கோம்ல அங்கே வச்சுக்கோங்க. அங்கே வச்சுட்டு இந்த பட்டிக்கு கரெக்டாக இங்கே வருது. மேலே ஒரு 1/2 இன்ச்சு வேணும், கீழே ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 1 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 2 மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து கிராஸ் வந்து நம்ம மார்க் பண்ணணும். மேலே இங்கே 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சில் வந்து இந்த கிராஸ் வந்து வர மணிக்கு வச்சுக்கலாம். 1/2 இன்ச்சு வந்து கிராஸில் வர மணிக்கு வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இழுக்கக்கூடாது. கரெக்டாக இந்த ஸ்ட்ரைட்டில் வரணும். ஓகேங்களா? வந்துருச்சு. அதுக்குள்ளே ஒரு லைட்டாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து இந்த இதை வந்து இந்த நிப்பிள் பாயிண்ட் ஷார்ப் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து இதை வைக்கும். வச்சு இதை மார்க் பண்ணியாச்சு. இப்போ 1/2 இன்ச்சு கீழே தையலுக்கு நம்ம மார்க் பண்ணியாச்சு. மேலே 1/2 இன்ச்சு விட்டாச்சு, கீழே 1/2 இன்ச்சு விட்டாச்சு. ஓகேங்களா? மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு விட்டாச்சு. இப்போ கிராஸும் மார்க் பண்ணியாச்சு நம்ம. ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ணதை இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. இப்போ கழுத்து வந்து இதுதான் கழுத்து உங்களுக்கு.
ப்ளவுஸில் வந்து கரெக்டான அளவு இந்த கழுத்து தான் இருக்குது. நம்ம இது இன்னி 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு ஏற்றி இந்த மாதிரி ரவுண்ட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதுதான் நம்ம வெட்டுறது. இது நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறது கரெக்டான அளவு. அது மாதிரி கழுத்து நம்ம வந்து ஆம்கோல் வந்து இன்னுக்குள்ளே லைட்டாக இந்த மாதிரி பெண்டு கொடுத்து மார்க் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சிடலாம் நம்ம. ஓகேங்களா? லைட்டாக இங்கே மட்டும்தான் ஒரு 1/2 இன்ச்சு வந்து நான் பெண்டு கொடுத்து இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? இப்போ அவ்வளோதான் முடிஞ்சுங்க. இனி இதை வந்து நம்ம அடுத்து வந்து இந்த கிராஸ் பிடிச்சிருக்காங்க இல்லையா, இந்த கிராஸ் வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் பிடிச்சிருக்காங்க. நம்ம இந்த பக்கம் எடுத்துக்கலாம். நிப்பிள் பாயிண்ட் இருந்தால் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து இந்த நிப்பிள் பாயிண்ட் இருந்தால் இருக்குது. அதை வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஓகேங்களா? அது வந்து கரெக்டாக இந்த தையல் போட்டிருக்கும், இந்த நம்ம கிராஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல ஸ்ட்ரைட் மார்க்கு, அதில் கரெக்டாக அதை மடக்கி வச்சுக்கோங்க. இந்த நிப்பிள் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இழுக்காமல் வச்சு மார்க் பண்ணிட்டீங்களா, அப்போ நமக்கு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இங்கிட்டு வேணும்னே அதை சேர்த்து இங்கிட்ட 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ இதுதான் நமக்கு கரெக்டு. இதிலேருந்து நமக்கு வந்து டாட் வந்து அவங்க வந்து இந்த பிடிச்சிருக்காங்க பாருங்கள், 1 இன்ச்சுக்கு பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 1 இன்ச்சுக்கு பிடிச்சிருக்காங்கன்னா இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக டேப் வச்சு தான் அளந்து தான் ஆகணும். இங்கிட்டு ஒரு 1 இன்ச்சு டாட்டு, அங்கிட்டு ஒரு 1 இன்ச்சு டாட்டு மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ணிவிட்டு இப்போ மார்க் பண்ண பூரா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இது ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம், இந்த 2வது மார்க்கில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அடுத்து வந்து இங்கேருந்து இந்த பட்டி இருக்குல்ல, இந்த பட்டி வந்து எவ்வளோ தூரம், இந்த மெயின் டாட்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு இந்த மெயின் டாட் வச்சுருக்காங்களா, அங்கேருந்து நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இந்த பட்டி வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்காக நீங்கள் மெயின் டாட் இங்கனக்குள்ளே நம்ம வந்து மார்க் பார்க்கக்கூடாது. இந்த 2வது அரைக்காத்து போடுறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கே தான் வைக்கணும். வச்சு இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். வச்சு கரெக்டாக இந்த மெயின் டாட் வரைக்கும் தான். ஓகேங்களா? இந்த மெயின் டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அங்கே வரைக்கும் தான் நம்ம வைக்கணும். ஓகேங்களா? அங்கே வரைக்கும் வச்சு அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ணிட்டோம். அது போக இங்கிட்ட தையலுக்கு ஒரு 2 இன்ச்சு, ஒரு 1/2 இன்ச்சு வெளியே போகுது. ஓகேங்களா? ஒரு 1/2 இன்ச்சு வெளியே போகுது நமக்கு. ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ணியாச்சு. எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. கிராஸ் எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இவ்வளோ தாங்க ஒரு ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறது, மார்க் பண்ணுறது. ஓகேங்களா? அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படியே கட் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ணியாச்சு. எல்லாமே முடிஞ்சுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதை வந்து நம்ம இனி அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து டேப்பை வச்சு நம்ம அளந்துக்கலாம். பட்டி வந்து எவ்வளோ இருக்குன்னு. ஓகேங்களா? 3 இன்ச்சு இருக்குது இந்த அரைக்காத்து வரைக்கும், ஃபஸ்ட்டு அரைக்காத்து வரைக்கும். அடுத்து 2வது அரைக்காத்தில் அங்கே 3 இன்ச்சு வச்சு அப்படி பார்க்கும்போது 9 இன்ச்சு. ஓகேங்களா? பட்டி வந்து 9 இன்ச்சு. இப்போ அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் வந்து பட்டியோட உயரம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். முன்னாடி உயரம் வந்து 3 இன்ச்சு இருக்குது. 3 4 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சு. சென்டரில் வந்து 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். சைடில் வந்து சைடு வந்து நம்ம பட்டி பார்க்கணும் இல்லையா, நான் வந்து எப்பயுமே 3 இன்ச்சு வச்சு 4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி வெட்டுவேன். இதை நான் அளவு ப்ளவுஸ் போட்டு அப்படியே கட் பண்ணதுனால இதாக இருக்குது. பட்டியோட இந்த சைடு வந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே வச்சு மார்க்கத்துட்டு 2.25 இருக்குது. 3 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? மொத்தத்துக்கு பட்டியோட உயரம் வந்து 3 இன்ச்சு. அந்த 3 இன்ச்சை வச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து பட்டியோட நீளம் வந்து 9, அப்போனா 9.5 வச்சு மார்க் பண்ணுறோம். பட்டியோட நீளம் வந்து 9.5 வச்சு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணி அதை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. கீழே 9.5 வச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இப்போ வந்து இந்த அளவு ப்ளவுஸில் வந்து பட்டி வந்து கீழே இடுப்புல வந்து பட்டி அகலம் எவ்வளோ இருக்குது, நீளம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம்.
6 இன்ச் இருக்குது. ஓகேங்களா, இந்த சைடு 6 இருக்குது, இந்த சைடும் கரெக்டாக இங்கே வச்சுட்டு பார்க்கும்போது இந்த பாருங்கள் கரெக்டாக 6 இன்ச் இருக்குது. ஓகேங்களா, அப்போ 6னா 7 8 9 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி 9ஆக வச்சு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி கிராஸாக நம்ம மூடு போட்டுக்கலாம். இவ்வளோ தாங்க பட்டி, இவ்வளோ தான் பட்டி கட் பண்ணுறது. ஓகேங்களா, அந்த மாதிரி வரைஞ்சாச்சு. இப்போ வரைஞ்சிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த பட்டியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு பட்டி. ஓகேங்களா, கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு பட்டி வந்து இந்த சைடில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ப்ளவுஸ் கட்டிங் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.